சொல்லுங்க பாப்போம். கோல் துளிர்க்கணும். உனக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். உனக்குள்ள கர்த்தருடைய வசனம் இருக்கணும். உனக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். தண்ணீரின் வாசனையினால தான் அது துளிர்க்க முடியும். அந்த தண்ணீர் வசனத்துக்கு அடையாளம். எங்க போனாலும் வசனத்தையே சொல்லு, எதை செஞ்சாலும் வசனத்தையே சொல்லு. பிரியமான தேவ பிள்ளையே, ஒரு நாளைக்கு 2-3 வசனங்களாக மனப்பாடம் பண்ணு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வீட்டுக்குள்ள இருக்கும்போது வசனத்தை சத்தமா வாசிங்க. தேவ பிள்ளையே, பல காட்சியை பார்க்காத, வீட்டுக்குள்ள படம் போட்டு பார்க்காத, டிவியை உடைச்சு போடு. இயேசுவின் நாமத்தினால அந்த டிவி உடைக்கப்படுவதாக. உனக்கு என்ன விசுவாசிக்கு சீரியல், உனக்கு என்ன படம், தேவ பிள்ளையே செத்து போகாத, அக்கினிக்குள்ள போகாத, பரலோகம் போய் சேரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனால உலகத்தை நம்பாத. இது கடைசி காலம். இனி காலம் செல்லாது. மனம் போன போக்குல போகாத. 28 வருஷமா இங்க இருந்து கத்திட்டு இருக்கிற, அதுக்கு நீ ஒரு நாள் பதில் சொல்லித்தான் ஆகணும். நான் பேசின வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பக்தி விருத்தி, பக்தியை காண்பி, பக்தி வைராக்கியத்தை காண்பி, தேவ பிள்ளையா வாழு. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையா வாழு. உன் கோல் துளிர்க்கணும். உன் வீட்டுக்குள்ள வசனம் இருக்கணும். உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். காலையில் எழும்பி குடும்பமா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.